ஒலிம்பியாட்ல கோல்ட் மெடல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேதாந்தல படிச்சிருக்காங்க. டாப்பர்ஸ் தேடி வந்து இவங்க கிட்ட படிப்பாங்க. டாப் 20ல 5 பேர் வேதாந்தல. It's a very tough exam, students and parents. இந்த மாதிரி டாப்பர்ஸ் வந்து ஸ்கூல் மட்டும் படிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு மேல. வணக்கம் 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 மை டியர் பசங்களா. இந்த மாதிரி ஆல் இந்தியா டாப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களோட ப்ரிப்பரேஷனை. பசங்களா, இந்த மாதிரி டாப்பர்ஸ் வந்து ஸ்கூல் மட்டும் படிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு மேல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. லைக் ஒலிம்பியாட்ஸ், அந்த காலத்துல NTSE இருந்துச்சு, அண்ட் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட், மேத்ஸ் ஒலிம்பியாட். அதுக்கெல்லாம் they prepare. It will improve your scientific thinking, your analytical skills. அதெல்லாம் டெவலப் ஆகும். I have some good news. ரீசெண்டா வேதாந்துல டாப்பர்ஸ் ஃபெலிசிட்டேஷன். சோ நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன். அப்போ எல்லா டாப்பர்ஸும் பாத்தீங்கன்னா ஒலிம்பியாட் ஆஸ்பைரன்ஸ், ஒலிம்பியாட் ப்ரிப்பேர் பண்ணவங்க 8th 9th 10thல. இது வந்து காமனா நான் அப்சர்வ் பண்ணது. இந்த வருஷம் JEE அட்வான்ஸ் IITக்கு ஆல் இந்தியா ரேங்க் 2, 4, 5, அப்புறம் 11, 13, 15 இவங்க எல்லாருமே வேதாந்துல 8th 9th 10th ஒலிம்பியாட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். Can you believe it? It's a good time for you to start, especially Olympiad. Olympiadna உங்க ஸ்கூல்ல நடக்கிற SOF பத்தி பேசலனா, நான் பேசுறது இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட். அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணலாம்ன்றதுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ், ஒரு ஃப்ரீ வெபினார் எங்களோட டீச்சர்ஸ் எடுக்க போறாங்க. எங்களோட ஒலிம்பியாட் டாப்பர் டீச்சர்ஸ். நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணலாம். சோ இந்த வீடியோ கீழேயே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி register பண்ணலாம். They will conduct a webinar. It's a golden opportunity, parents. Please don't miss it. So in the one day foundation master class, it will be taken by our Olympiad teachers. ஏன்னா Olympiad 8th 9th 10th பேப்பரே 11th 12th ஓட டிஃபிகல்ட்டா இருக்கும். So அதனால teachers should be very very experienced and trained to take students to that level. நம்ம வேதாந்துல வந்து இந்தியன் டீம்ல செலக்ட் ஆற அளவுக்கு we have trained students. அது மட்டும் இல்ல, ஒலிம்பியாட்ல கோல்ட் மெடல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேதாந்துல படிச்சிருக்காங்க. சோ நம்மளோட வேதாந்துல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் have got gold medal in international olympiads. So we have a expert set of teachers. அவங்க தான் இந்த வெபினார் எடுக்க போறாங்க, நான் இல்ல. இந்த வெபினார்ல you will get real strategies from top educators. டாப்னா இந்தியாலே the best. ஏன்னா இவங்கலாம் டாப் 100 ranks every year produce பண்ற டீச்சர்ஸ். அதுவும் டாப்பர்ஸ் தேடி வந்து இவங்க கிட்ட படிப்பாங்க, இவங்க கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி டீச்சர்ஸோட ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. You can attend this custom roadmap for success. So what is the necessary pathway for a topper? Proven methods to stay ahead. All of this will be shared in the webinar. See 11th and 12thல clear பண்ணலாம். நான் தான் என்னோட 11th ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், டே 11th வந்து சூப்பரா, 10th முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணா சூப்பர், IIT போயிடலாம், கிளியர் பண்ண முடியும். ஆனா நீ டாப் ரேங்க் எடுக்கணும்னா, if you want to get all India rank 1 or all India top 100, then it's better to start early. So நிறைய பேருக்கு IIT மெட்ராஸ், IIT பாம்பே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வெறும் டாப் 100 ரேங்க்ஸ் தான் கிடைக்கும் பசங்களா IIT பாம்பேல. சோ அப்படி இருக்கும்போது நீ அந்த ரேங்க் எடுக்கணும்னா start early is a better and sound advice. We have junior science olympiad, maths olympiad, அது எல்லாமே. We'll focus on conceptual clarity, how to think. ஏன்னா அதுதான் மெயின். 11th 12thல ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்போ இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப்பர்ஸோட பிசிக்ஸோட அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸா இருக்கும். அது எப்போ வரும்னா, நீ இந்த 8th 9th 10th ஜூனியர் இயர்ஸ்ல when you solve very interesting and unique questions, அது இந்த மாதிரி ஒலிம்பியாட்ஸ் அதுல எக்ஸ்போஸ் ஆனதான் உனக்கு கிடைக்கும். How Vedantu's foundation courses shape academic success. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நாங்க சொல்றோம்னா, இந்த வருஷம் இட் வாஸ் a huge success பசங்களா. யோசித்து பாருங்கடா, டாப் 20 ஆல் இந்தியால செகண்ட் ரேங்க், 5th ரேங்க், 11th ரேங்க், 13th ரேங்க், 15th ரேங்க், டாப் 20ல 5 பேர் வேதாந்துல இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிச்சவங்க ஒலிம்பியாடுக்கு. அவங்களே இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இட் இஸ் எசென்ஷியல் டு கெட் இன் டு த டாப் ரேங்க்ஸ் அட் younger age if you start early. Who should attend? யார் யாரெல்லாம் 8th to 10th படிக்கிறீங்களோ. ஸோ இந்த செஷன் வந்து
it is best suited for 8th to 10th பசங்க. Okay, and parents who are looking to support your child's journey. இப்ப சில பசங்க கிஃப்டடா இருப்பாங்க, ரொம்ப சயின்ஸ்ல மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, and அவங்களுக்கு இன்னும் if you want to support and push them further, then definitely you should make use of this webinar. நீங்க இப்போதைக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தெரிவிச்சா போதும். அதுக்கு தான் இந்த வீடியோக்கு கீழே முதல் லிங்க், you can register families exploring structured learning for competitive exams. So in the Olympiads and NTSC இந்த மாதிரி நல்ல நல்ல எக்ஸாம்ஸ் என்ன பண்ணும்னா it will expand your thinking and you will be exposed to tougher questions. So உன்னோட scientific thinking, critical learning and the analytical skills எல்லாம் டெவலப் ஆகும் ஸ்லோவா. As you go progress forward, you will learn all these skills which is very important for competitive exams. ஸ்கூல்ல இது கிடைக்காது பசங்களா. ஸ்கூல் NCERT புக்ல நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் படிப்போம், இல்ல ஒரு நாள் முன்னாடி படிப்போம், 2 நாள் முன்னாடி படிப்போம். அது வந்து ஸ்கூல்ல வேணா நீ டாப்பரா இருக்கலாம், ஸ்கூல்ல நீ 95 எடுக்கலாம், 100 எடுக்கலாம், but that in no way means you are ready for Olympiads, you are ready for exams like NTSC. Okay, so அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வெறும் ஸ்கூல் புக் போதாது. நீ சும்மா உனக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கணும்னா நீ போய் பாஸ்ட் இயர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்துப்பாரு. நீ ஸ்கூல்ல 100 எடுத்தாலும் இந்த பாஸ்ட் இயர்ஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா you will be shocked. They'll ask you very very tough questions even beyond your class. நீ 10th படிச்சினா 12th level கேட்பாங்க. எப்படி சார் அப்ப அட்டெண்ட் பண்ணணும்? அதுக்கு தான் these mentorship, these guidance from expert teachers will be helpful. Okay, so what will you learn? என்ன benefits of starting early? Foundation course எப்படி இவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க, எப்படி இந்த டீச்சர்ஸ் எப்படி டீச் பண்ணுவாங்க, how they take a student from 8th standard to a place where they can solve even tougher questions of 11th and 12th. Okay, and real stories from successful early starters. So இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க தான் they train these students in the all India rank 2 JEE advancedல all India rank 2 5 11 13 15 இந்த மாதிரி பசங்களை தான் இவங்க தான் ட்ரெயின் பண்ணிருக்காங்க 8th 9th 10thல. அந்த டீச்சர்ஸ்ல இருந்து நேராவே நீங்க கேட்கலாம். So about Vedantu's early start. So in the program is catered for 8th 9th 10th and students. So it caters 8 9 10 students and tailored foundation courses focusing on math science மெயினா maths science aptitude இத மூணுத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் ஒலிம்பியாட்ஸ் அண்ட் போர்ட் எக்ஸாம். NTSC முன்னாடி ஒரு எக்ஸாம் இருந்துச்சு பசங்களா, நாளா எழுதியிருக்கேன். ஸோ நான் வந்து NTSC I wrote when I was in 8th standard. இப்போ அந்த எக்ஸாமை தூக்கிட்டாங்க, அது திருப்பி வருமானு தெரியல, பட் வந்தா சூப்பர் எக்ஸாம் பசங்களா. இட்ஸ் அ வெரி டஃப் எக்ஸாம். NTSC அப்புறம் ஒலிம்பியாட்ஸ் ஆர் த டஃபஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு 8th 9th 10th பாத்தீங்கன்னா you have something called as junior science olympiad and maths olympiad. Okay, so whoever is in 7th 8th 9th 10th you can attend this webinar. It will be very very helpful பசங்களா. Okay, so இவங்களா தான் நம்மளோட ரிசல்ட்ஸ். எவ்வளவு பேருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் தெரியும்? How many of you are aware? ISI கொல்கட்டா. நம்ம சென்னையில கூட ஒன்னு இருக்கு, சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் மேத்ஸ்ல டாப் இன்ஸ்டிடியூட்ஸ். மேத்ஸ் வெறும் மேத்ஸ் தான் எக்ஸாம்க்கு தேவை, ரொம்ப கஷ்டமான இன்ஸ்டிடியூட்ஸ் டு கெட் இன். ஸோ ISIல இந்த வருஷம் வேதாந்தோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா ரேங்க் 1, ஆல் இந்தியா ரேங்க் 3, ஆல் இந்தியா ரேங்க் 6, ஆல் இந்தியா ரேங்க் 10, டாப் 10ல 4 பேர். ஓகே, இட்ஸ் a very tough exam students and parents. It's not easy. இது வந்து JEE advanced மாதிரி இதுவும் one of the toughest exam in the country and it is conducted by ISI Indian Statistical Institute Kolkata. So Kolkata West Bengal ane usually maths they are very strong and in the exam very math dependent exam. So in that also we are toppers. இவங்கலாம் they started early in the foundation batches. அதே மாதிரி JEE advanced All India rank 15 Daksh and Prakar இவங்களாம் தான் இந்த டீச்சர்ஸ் ஓட ஸ்டூடெண்ட்ஸ். they were able to secure top 100 and Daksh பாத்தீங்களா ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட். ஆல் இந்தியா ரேங்க் 15 13 லட்சம் பேர்ல இதான் வேதாந்தோட டாப்பர் இந்த வருஷம். he got 120 on 120 in maths. that's a record. ஏன்னா இந்த வருஷம்
ஹோல் இந்தியால ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேத்ஸ் பேப்பர்ல ஃபுல்லு. அதுல தக்ஷ் ஒரு ஸ்டூடெண்ட், he got full marks in maths, 120 on 120. அட்வான்ஸ்ல, நாட் மெயின்ஸ், அட்வான்ஸ்ல இவர் எடுக்கிறது இஸ் a record பசங்களா. It's extremely difficult to do this in advance. So he is a 3-year long-term batch student, and Dakshume 9th 10th la he was part of the foundation program. Okay, so that's about it. So in the webinar is a very close circle webinar nu solluven. So if you are interested, unakku indha ஆசை இருக்கு சார், நானும் வந்து ஒரு டாப்பர் ஆகணும், எனக்கு இந்த கைடன்ஸ் தேவை. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆல் இந்தியா ரேங்க் டாப் 10 டாப் 50 எடுக்கிறதுக்கு யூ நீட் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அண்ட் யூ நீட் தி அட்மோஸ்ட் கேர் அண்ட் கமிட்மெண்ட் டு மேக் திஸ் ஹேப்பன். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க பேஷனேட்டா இருந்தா மறக்காம இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டெஃபினட்டா யுவர் லைஃப் வில் சேஞ்ச் ஆஃப்டர். ஓகே, ஸோ இந்த வெபினார் ஓட லிங்க், வெபினார் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இட் இஸ் டேக்கன் பை அவர் ஒலிம்பியாட் டாப்பர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் இட் வில் பி சென்ட் டு யூ த டீடைல்ஸ். என்னைக்கு எந்த டைம்ன்றத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் இந்த வெபினார் அப்போவே ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. ஓகே, விசாட்னு ஒரு சின்ன டெஸ்ட், அசஸ்மெண்ட் தான். ஓகே, டோன்ட் கெட் ஸ்கேர்ட். ஒரு சின்ன அசஸ்மெண்ட் டு ஷோ வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்த்ஸ். இப்போ பேரண்ட்ஸ்க்கே ஆசையா இருக்கும்ல, சார் என் பையன் வந்து இஃப் ஹி இஸ் ஹேவிங் த கெப்பாசிட்டி, ஹேவிங் த நாலேஜ் டு கெட் இன் டு திஸ் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு கேள்வி இருக்கும். எப்படி சார் ஜட்ஜ் பண்றது, 7ஆம் கிளாஸ்ல என்ன சார் ஜட்ஜ் பண்றது? ஸோ அதனால we have a small quiz during the webinar which your children can try, and அதுலேயே நாங்கள் சொல்லுவோம் whether which aspect your child is doing very well, லாஜிக்கல் ரீசனிங்ல சூப்பரா இருக்கானா, அனாலிட்டிக்கல் திங்கிங்ல நல்லா இருக்கானா, அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா we have trained students for the last 10 years parents. ஸோ அதனால it's a good chance, don't miss it. Okay, that's all I want to say. All the very best, and I hope some of you listening to this lecture will be Tamil Nadu's and India's topper down the line, 2028, 2029, 2030, I don't know. ஏதாச்சும் ஒரு வருஷத்துல இந்த வீடியோவை பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இந்தியா டாப்பரா வருவீங்கன்னு நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா ஒர்க் பண்ணுங்க, தெரிவிக்க விடுங்கடா. திஸ் இஸ் யோர் டைம். ஓகே, ஸோ இதோட லிங்க் நான் காமிச்சிடுறேன் யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா. ஸோ இதான் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோல, இந்த வீடியோல கீழே வாங்க. ஸோ இதான் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா யூ ஹாவ் இட் ஹியர். ஸோ ஃப்ரீ வெபினார் ஃபார் கிளாஸ் 8 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணா யூ கேன் ரெஜிஸ்டர். ஓகே, யூ கேன் ரெஜிஸ்டர் யோர் ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், ஸ்டூடெண்டோட கிரேட் எல்லாமே பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு அனுப்புவாங்க மெசேஜ், என்னைக்கு வெபினார் எல்லாமே. சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட் and utilize it, make the most out of this session. Take care guys, all the best, bye bye.